கோயிலில் ஒரு பிச்சைக்காரன் வந்து சொல்கிறான், நான் தேவையில்லாமல் எந்த இடத்துலையும் உட்காந்து பிச்சை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தாமரையோட சித்தி வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. என்ன அங்கே பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்க அத்தை வேடிக்கை பார்த்ததில் சொல்கிறாங்க, நீ என்னம்மா அங்கேயே பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி, இது பிச்சைக்காரன் கிடையாது, நான் வந்து தாமரைக்கு பார்க்குற ஒரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அவங்க கோடீஸ்வரனை தானம்மா எதிர்பார்க்குறாங்க, நீ என்னம்மா பிச்சைக்காரனை பார்க்குற அப்படின்னு சொன்னதும், நானே கோடீஸ்வரனாக செலவு பண்ணி மாற்ற போகிறேன்டி அப்படின்னு பயங்கரமாக காமெடி ஆகுதுங்க. தாமரையோட அத்தை வந்து தாமரைக்கு வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதில் வேற தாமரையோட ஷால் போய் பிச்சைக்காரனோட தலையில் படுதுங்க. அப்படியே தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும்னு ஒரு சாங் வேற பார்க்க செம்ம காமெடியாக இருக்குதுங்க. அவங்க அம்மாவும் தாமரையும் வாயை பொளக்குறாங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரராக ஏமாற்றி வராங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. நீங்கள் இதை நினச்சி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தாமரைக்கு ஏற்ற ஜோடி இவர் தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.